ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வித் டெக். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பைத்தான் ஃபைலை எப்படி EXE-யாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுவும் நம்ம CMD-ல எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த பைத்தான் ஃபைலை வந்து நான் EXE-யாக கன்வெர்ட் பண்ணுறேன். இது என்ன ஃபைல்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்னேக் கேமு ஃபைலு. இதை வந்து நான் EXE-யாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து CMD அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. CMDன்னு டைப் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பிப் இன்ஸ்டால் Pyinstaller அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. நெட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், எனக்கு காட்டிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகலை, இதில் வேறு ஏதாவது எரர் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டைம்லாப் தரேன், அந்த டைம்லாப் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் இன்ஸ்டால் ஆகலைன்னா உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தான் அன்அஃபிஷியல் அப்படின்னு டைப் பண்ணி ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் Ctrl+F, அது வந்து நான் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு Ctrl+F வச்சுனா சர்ச் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நான் Pyinstaller அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். அந்த இதில் வந்து உங்களோட 64 பிட்டா இல்லை 32 பிட்டான்னு பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசருக்கு வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம இப்போ வந்து ஃபோல்டரில் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃபோல்டரை வந்து கேம் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அதுக்குள்ளே அந்த பைத்தான் ஃபைலை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அந்த மேலே போய் CMD அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு CMD ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா Pyinstaller, அப்புறம் வந்து நீங்கள் என்ன ஃபைல் அந்த பைத்தான் ஃபைலுக்கு நேம் வச்சிங்களோ அந்த நேம் போட்டு .py அப்படின்னு போட்டுருங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அந்த ஃபைல் நேம் வச்சுருக்கிறீங்களா, அந்த ஃபைல் நேமில் வந்து ஸ்பேஸ் விடாமல் வச்சா தான் எரர் வராமல் வரும். ஸ்பேஸ் விட்டிங்கன்னா எரர் வந்துடும். பார்த்தீங்கன்னா எனக்கு இதாக ஆகிட்டுருக்கு, EXE கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டிஸ்க்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருந்த பேரில் வந்து ஒரு EXE ஃபைல் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் கன்ஃபார்ம் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.